ஓகே. ஸோ நம்ம இன்வென்டரி கண்ட்ரோல், அதாவது பேசிக் இன்வென்டரி கண்ட்ரோல். இன்வென்டரி அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டம் தான் நம்ம வந்து இன்வென்டரி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பொதுவா டேலில வந்து நம்மளுக்கு இன்வென்டரிக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து கேட்வே டேலிலே குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்டாக் சம்மரி. இந்த ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குளோசிங் ஸ்டாக், அதாவது அன்சோல்டு ஸ்டாக் எவ்வளவு நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம். ஓகேங்களா? அன்சோல்டு ஸ்டாக் அப்படின்னு நம்ம வந்து இத நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க இங்க பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து குளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த இடத்துல நமக்கு தெரியுது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இதே ஸ்கிரீன்ல இருந்து நம்ம F12 அப்படிங்கிறத நம்ம வந்து பிரஸ் பண்ணலாம். பிரஸ் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு ஸ்டாக் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்? இல்ல அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. எவ்வளவு ஸ்டாக் நம்ம வெளியில அனுப்பியிருக்கோம்? ஐ மீன் சேல்ஸ் பண்ணோம் அஸ் வெல் அஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து எஸ் குடுத்துட்டு, அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஷோ குளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல எஸ் குடுத்துட்டேன். இப்ப நம்மளுக்கு வந்து பை டிஃபால்ட்டா டேலில ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் இத நம்ம வந்து ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குளோசிங் பேலன்ஸ் மட்டும் தான் எஸ்ன்னு இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு ஓப்பனிங் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம எஸ் குடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஓப்பனிங், இன்வெர்ட், அவுட்வர்ட், தென் குளோசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க வந்துரும். ஸோ பட் டிஃபால்ட்டா நம்ம வந்து இத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, குளோசிங் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் எப்போ ஓப்பன் பண்ணாலும் எனக்கு ஓப்பனிங் என்ன? அந்த பர்ட்டிகுலர் டேல எவ்வளவு ஓப்பனிங் இருக்கு? எவ்வளவு இன்வெர்ட் ஆயிருக்கு? எவ்வளவு அவுட்வர்ட் ஆயிருக்கு? எவ்வளவு குளோசிங் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்தந்த டே வந்து எனக்கு டிஃபால்ட்டாவே எனக்கு இது வேணும். ஒவ்வொரு டைமும் நான் F12 குடுத்து நான் வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ஸ நான் வந்து எஸ் குடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்ஸ் நம்ம வந்து இத கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிட்டு, இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சேவ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சேவ் வியூ. கண்ட்ரோல் எல். இத குடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ரிப்போர்ட்க்கான ஸ்டாண்டர்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க குடுக்க முடியும். ஓகேங்களா? டிஃபால்ட்டா டேலி என்ன பண்ணிக்குது அப்படின்னா, ஸ்டாக் சம்மரி மை வியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குது. இந்த ரிப்போர்ட்டோட நேம் வந்து ஸ்டாக் சம்மரி. அடிஷனலா மை வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எடுத்துக்குது. இத நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நேம் வந்து மாத்துறா இருந்தாலும் மாத்திக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, குட்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு நேம் வச்சுடுறேன். ஓகேங்களா? குட்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நேம் வச்சுக்கலாம். இது ஸ்டாண்டர்டா நம்ம வந்து ஒரு நேமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளா வந்து என்ன நேம் வேணுமான்னு வச்சுக்கலாம். அதில நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா குடுக்குறது குட்ஸ் அக்கவுண்ட் இல்லன்னா ஆ மெட்டீரியல் அக்கவுண்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லன்னா ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அப்படின்னு கூட நம்ம வந்து இத சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் இன்வென்டரியோடைய கான்செப்ட்ல நம்ம குடுக்கக்கூடிய நேம்ஸ். ஓகேங்களா? தென் இங்க நம்ம வந்து டிஃபால்ட்டா எப்போ ஓப்பன் பண்ணாலும் எனக்கு இப்படிதான் எனக்கு வரணும் அப்படின்னா, நம்ம வந்து செட் தீஸ் அஸ் டிஃபால்ட் வியூ ஃபார் த ரிப்போர்ட் குடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம அத நோ குடுத்தோம் அப்படின்னா, நம்ம எப்ப ஸ்டாக் சம்மரி ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு குளோசிங் பேலன்ஸ் மட்டும் தான் காட்டும். அதர்வைஸ் நாம செப்பரேட்டா நம்ம வந்து குட்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க வியூ வந்து நம்மளுக்கு அடிஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து எனேபிள் பண்ணலாம். ஒரே ஆர்கனைசேஷன் மல்டிபிள் பினான்சியல் இயருக்கு அல்லது மல்டிபிள் பிசினஸ்க்கான கம்பெனிஸ் வந்து இந்த சிஸ்டம்ல மெயின்டெயின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எல்லா கம்பெனிக்குமே இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம ஆல் கம்பெனிஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கம்ப்யூட்டர்ல நம்மளுக்கு கிரியேட் பண்ணிருக்க எல்லா கம்பெனிக்கும் எனக்கு இந்த குட்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த கம்பெனிக்கு மட்டும் இந்த ரிப்போர்ட் போதும். மத்ததுக்குன்னா எனக்கு தேவையில்ல அப்படின்னா நம்ம திஸ் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்கலாம். அதர்வைஸ் இங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சேவ் வித் த மாஸ்டர் செலக்டட் டூ ஓப்பன் த ரிப்போர்ட். எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்றது டெல் லேப்டாப்பும் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அட் த சேம் டைம்ஸ் HP லேப்டாப்பும் நம்ம பர்ச்சேஸ் பண்றோங்கிற பட்சத்துல,
ஒவ்வொரு மாஸ்டர்ஸுக்கும் அல்லது ஒவ்வொரு குரூப் ஆஃப் மாஸ்டருக்கும் தனித்தனியா கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த குட்ஸ் அக்கவுண்ட் நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்க்ரீன்ல எந்த மாஸ்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்றோமோ, அது மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா ஓப்பன் ஆகும். மத்த மாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? மத்த மெட்டீரியல் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதர்வைஸ் நான் வந்து இத வந்து நான் நோனே குடுத்துட்டு என்டர் பண்ணிடுவேன். பீரியட் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, நான் F2 குடுத்து மாத்திக்கிருவேன். அதனால இது நோன்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடிஷனல் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் எனக்கு இந்த குட்ஸ் அக்கவுண்ட் ரிப்போர்ட் எனக்கு வேணும். மத்த கம்பெனிஸ்ல எனக்கு அஃபெக்ட் பண்ண வேணாங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து செட் பண்ணிருவேன். ஓகே சார். இப்ப செட் பண்ணிட்டு நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிர்றோம். இப்ப ஸ்டாக் சம்மரி திரும்ப நான் ஓப்பன் பண்ணேன்னா, எனக்கு ஸ்டாண்டர்டா என்ன ஆகுது அப்டின்னா, எனக்கு குளோசிங் பேலன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஏன்னா, நான் டிஃபால்ட்டா எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்து இந்த ஃபார்மேட்ல தான் வேணுங்கிறத நான் செட் பண்ணல. நான் செப்பரேட்டா வந்து நான் இப்ப சேவ் பண்ண ரிப்போர்ட் எங்க இருக்கும் அப்டின்னா, ஆல்ட் ஜி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளால வந்து நாம இப்ப கிரியேட் பண்ண இந்த குட்ஸ் அக்கவுண்ட் அப்டிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இனிஷியலா நம்ம வந்து ஒரு செட்டப் நம்ம பண்ணிட்டோம். இப்ப நம்ம மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்வென்டரியோடைய மெயினா நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டிய மாஸ்டர்ஸ். கிரியேட் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம இன்வென்டரி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாஸ்டர் என்ன அப்படின்னா, யூனிட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர். இப்ப யூனிட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து ஆ சிம்பல் அப்படிங்கிறது ஒண்ணு கேக்குது. இந்த சிம்பல்ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, NOS அப்படிங்கிறது மட்டும் நான் குடுப்பேன். ஓகேங்களா? NOS. ஃபார்மல் நேம் அப்படிங்கிறது அந்த NOS உடைய ஃபுல் ஃபார்ம் நம்ம வந்து குடுக்குறது தான் ஃபார்மல் நேம் நம்பர்ஸ். HSN சம்மரி நம்ம பிரிப்பேர் பண்றதுக்கு நம்ம எந்த மெஷர்மென்ட்ல நம்ம மேப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த யூனிட் குவான்டிட்டி கோட். இதுல நம்ம வந்து NOS நம்ம டைப் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்பர்ஸ்ங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப நாம வாங்கி விக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னா லேப்டாப். ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப் தான் நம்ம வந்து வாங்கி விக்க போறோம். அதுல நம்ம வந்து ஃபுல் வேல்யூவா தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 1.5, 1.6 இந்த மாதிரி பாயிண்ட் சம்திங்ல ஐ மீன் டெசிமல் போர்ஷன்ல நம்ம விக்கிறது கிடையாது. இதுவே நம்ம வந்து ரைஸ், சுகர் இப்படி நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து 1 1/2 கேஜிஸ் இப்படி நம்ம வந்து அ அந்த டெசிமல் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி. ஓகேங்களா? 1.5, 1.2 இந்த மாதிரி. பட் நம்பர்ஸ்க்கு இது தேவையில்ல. அதனால நான் வந்து அப்படியே நான் 0ன்னு குடுத்துறேன். 0ன்னு குடுத்தோம்னா, எனக்கு டெசிமல் போர்ஷன் வேண்டான்னு அர்த்தம். பாயிண்ட் சம்திங்ல நான் எந்த ஒரு பில்லும் நான் பண்ண போறது இல்ல அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ இன்வென்டரி கண்ட்ரோல்ல மெயினா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து என்ன யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட். ஸோ அதுல நான் வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து தனி மாஸ்டரா நம்ம வந்து டேலில குடுத்துருக்காங்க. அத தனியாவே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டம். இப்ப இந்த ஸ்டாக் ஐட்டம பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? அல்லது என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ்ல நம்ம வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். ஸோ அத நம்ம வந்து குடுக்குறது தான் இந்த ஸ்டாக் ஐட்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டெல் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல குடுத்துறேன். டெல் லேப்டாப் 24 இன்ச்சஸ் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஐட்டம் வந்து நான் வந்து குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ டெல் லேப்டாப் 24 இன்ச்சஸ் அப்ப நம்ம அல்லது 25 இன்ச்சஸ் சம்திங் குடுத்துட்டு என்டர் பண்றேன். அண்டர் அப்படிங்கிறது வந்து கிளாசிஃபிகேஷன். இப்போதைக்கு பிரைமரின்னு இருக்கட்டும். அதுல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறதில்ல. எந்த யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், சேல்ஸ் பண்றோம்ங்கிறத கண்டிப்பா நம்ம குடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் இங்க நம்மளுக்கு அப்பியர் ஆகுது. அத அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, செலக்ட் பண்ணி என்டர் பண்ணலாம். நான் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா, இதுக்கான HSN டீட்டெயில்ஸ் நான் வந்து குடுக்கல. இது எனக்கு தேவையில்லைங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து டாக்ஸும் நம்ம வந்து இந்த இன்வென்டரி கண்ட்ரோல்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டாக்ஸ கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் குடுத்துட்டு, ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து அதுக்கான டாக்ஸோட பெர்சன்டேஜ் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு 18% அப்படின்னு குடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பனிங் லேப்டாப் 25 இன்ச்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்ப நான் 100 என்ன ரேட்ல ஹலோ சார். இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ரேட் வந்து சொல்லுங்க சார். சார் சாரி சாரி ஃபார் த இன்டரப்ட். ம். சார் நேற்று வந்துட்டு எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் சார். அதனால நான் ட்ரை 2 3 வாட்டி ட்ரை பண்ணேன். வந்துட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகே.
இன்னைக்கு கொஞ்சம் 50 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு சார். இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன இன்வென்ட்ரின்னு நினைக்கிறேன். ஆமா. இன்வென்டரி தான் இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் மோட் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஆமா சார், பண்ணியிருந்தீங்க. நான் இன்னும் பார்க்கல சார். நான் இன்னைக்கு இல்ல, இல்ல. பார்க்குறேன். இப்ப நேத்து செஷன் நம்ம வந்து வீடியோ நம்ம வந்து பார்த்துருவோம். இன்னைக்கு செஷன் முடிஞ்சோனே நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதையும் நீங்க பாருங்க. ஓகே சார், ஓகே சார். இல்ல, ஸோ நம்ம வந்து அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் மோட் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இன்வென்டரி தேவையில்ல. ஐட்டம் இன்வாய்ஸ் மோட்ல நம்ம பில் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு இன்வென்டரியோட பேசிக் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து கிரியேட் பண்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம எப்படி கொண்டு வரோம், ஃபினான்சியல் இயரோட பிகினிங்ல நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு கீழ இருக்கக்கூடிய இப்ப நான் வந்து குடுத்திருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இத தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுடைய காஸ்ட். நம்ம என்ன ரேட் குடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோங்கிறது ரேட்டா நான் வந்து ₹10,000 நான் வந்து குடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு டெல் லேப்டாப் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 25 அதாவது டெல் லேப்டாப் 25 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு 100 நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அட் த சேம் டைம்ஸ் இப்ப நான் வந்து அடுத்த ஐட்டம் கூட நான் வந்து குடுக்குறேன். ஸோ டெல் லேப்டாப் நம்மளுக்கு வந்து 30 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அனதர் லேப்டாப் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 50 நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கான HSN செப்பரேட்டா நம்ம குடுத்துடுறோம். இதுக்கான பெர்சன்டேஜ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பர்ப்பஸ்க்காக 18% நான் வந்து குடுத்துறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு 50 யூனிட் இருக்கு. பட் இது வந்து 12,500 வந்து இதோடைய காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ 6,25,000க்கு நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, டெல் லேப்டாப் 30 இன்ச்சஸ் லேப்டாப் வந்து நம்மளுக்கு ஓப்பனிங்ல இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து குடுத்தேன். ஸோ இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகே சார். இப்ப டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிற ரிப்போர்ட்ல போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குளோசிங் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும். ஆனா நாம செட் பண்ண இந்த குட்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறத எடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, நம்மனால வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வந்து இந்த 3யுமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடிஷனலா இருக்கக்கூடிய ஓப்பனிங், இன்வெர்ட் அண்ட் அவுட்வர்டையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ எவ்வளவு ஓப்பனிங் இருக்கோ, அது அப்படியே நம்ம வந்து குளோசிங் அப்படிங்கிறதுலயும் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும். ஓகேங்களா? தென் இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெட்டீரியல் அடிஷனலா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். மெட்டீரியல் அடிஷனலா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். இப்ப பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம வந்து ஒரு சில லெட்ஜர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பில்லுக்கு தேவையானது யாருகிட்ட இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட்டி லெட்ஜர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இவங்க யாரு அப்படின்னா, நம்மளுடைய சப்ளையர். அக்கவுண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களை எந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா, சன்ரி, கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை. ஸோ பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்றதுக்கு மேஜரா நம்ம வந்து பார்ட்டி நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்கிறோம். அந்த பார்ட்டியோடைய ப்ராப்பர் நேம் குடுத்துட்டு அண்டர்ல சன்ரி, கிரெடிட்டார்ஸ் குடுக்கலாம். அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்க நம்ம வந்து குடுத்துறோம். அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படி. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிருவோம். அடுத்து பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இது நார்மலா நம்ம கிரியேட் பண்ற பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்க்கு அண்டர் பர்ச்சேஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? மத்த எந்த டீடைல்ஸும் குடுக்க வேண்டாம். டாக்ஸோட பெர்சன்டேஜ் எல்லாம் அந்தந்த ஐட்டம்ல நான் வந்து குடுத்துட்டேன். ஸோ பர்ச்சேஸ் பில்லுக்கு தேவையான மாஸ்டர்ஸ், பர்ச்சேஸ் லெட்ஜர், பார்ட்டி லெட்ஜர். அடிஷனலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டாக்ஸ் ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஐ மீன் டாக்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அ சப்ளையர் அப்படிங்கிற பட்சத்துல, அதுக்கான டாக்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து பே பண்ண டாக்ஸ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்புட் டாக்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி அப்படின்னு நான் குடுக்குறேன். அண்டர் வந்து டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ். இது என்ன டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி. அடிஷனல் டைப் நம்மளுக்கு கேக்குது. இதையும் நான் சிஜிஎஸ்டி அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு
லெட்ஜர். இதுவும் நம்ம வந்து ஜிஎஸ்டி டைப்ல கொடுக்குறோம். இது எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல கொடுத்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பர்ச்சேஸ் பில் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மாஸ்டர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங் மாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்டி லெட்ஜர், எந்த பார்ட்டிகிட்ட இருந்து வாங்கணுங்கிற லெட்ஜர் இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் வேணும். தென் அதுக்கான டாக்ஸஸ் கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா இருக்கணும். இந்த 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லெட்ஜர்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். இது அக்கவுண்டிங் மாஸ்டர். இன்வென்டரி மாஸ்டர்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, எந்த ஐட்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஐட்டம் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம டெல் லேப்டாப் தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். அதனால வந்து அந்த இன்வென்டரி மாஸ்டர்ஸ் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. ஸோ புதுசா கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நான் டைரக்ட்டா வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வவுச்சர் அப்படிங்கிறது போறேன். இங்க வந்து F9 அப்படிங்கிற இந்த வவுச்சர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் பர்ச்சேஸ். சப்ளையர் கொடுத்த பில் நம்பர் என்ன? எந்த டேட்டு? யாருகிட்ட இருந்து குட்ஸ் வந்திருக்கு? டெல் லேப்டாப் அப்படின்னா டெல் லேப்டாப், டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து அவங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இங்க நம்ம வந்து பர்ச்சேஸ் லெட்ஜர் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி கிரியேட் பண்ண பர்ச்சேஸ் லெட்ஜரை நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இதான் மெயின். இப்ப நம்ம வந்து நேம் ஆஃப் ஐட்டம் அப்படிங்கிறதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டெல் லேப்டாப் 25 இன்ச்சஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். டெல் லேப்டாப் 25 இன்ச்சஸ். ஆல்ரெடி டெல் லேப்டாப் 25 இன்ச்சஸ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 100 இருக்கு. ஆல்ரெடி 100 வந்து நம்மள்ட்ட இருக்கு. இப்ப நான் இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 50 வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன். ஆல்ரெடி 100 இருக்கு. நான் அடிஷனலா ஒரு 50 வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா பர்ச்சேஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல 10,000 அப்படின்னா அதுவா எடுத்துட்டு வருது பிரைஸ். எதுக்காக அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஒரு பிரைஸ் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம். அதோட ரேட் என்னங்கிறத கொடுத்துருக்கோம். அதனால டேலி என்ன பண்ணிருது அப்படின்னா அந்த பிரைஸ வந்து பர்ச்சேஸ் காஸ்டா வந்து எடுத்துட்டு வருது. ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? நம்ம ஒருவேளை மாத்துறோம் அப்படின்னா மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து 11,000க்கு வந்து இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ பழைய ரேட் தான் 10,000. இந்த பினான்சியர்ல வாங்கும்போது 11,000 இன்கிரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மாத்திக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பில் பண்ணும்போது இந்த 11,000 தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். அதர்வைஸ் இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த லேப்டாப் டெல் லேப்டாப் 30 இன்ச்சஸ். ஓகேங்களா? இது நம்ம வந்து எவ்வளவு வாங்குறோம் அப்படின்னா இதை நான் வந்து ஒரு 50 நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா ஓகே இதே நான் 50 நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து வாங்கிடுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து காஸ்டிங் இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 12,500. இப்போ வந்து 13,500 இல்லைன்னா 14,000 அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ற நார்மல் என்ட்ரி. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்புட் சிஜிஎஸ்டி. ஓகேங்களா? 1,12,500. அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா கால்குலேட் பண்ணி வந்துடும். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சர்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் பில்ல நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல் லேப்டாப் 25 இன்ச்சஸ் ஒரு 50 நம்பர்ஸ், டெல் லேப்டாப் 30 இன்ச்சஸ் ஒரு 50 நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேல்ஸ் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கேட்கறது அவுட்ஸ்டாண்டிங். இந்த பில்லு வந்து நம்ம எவ்வளவு நாளைக்குள்ள கொடுக்க போறோம்? ஓகேங்களா? 14,75,000 இன்னும் எவ்வளவு நாளைக்குள்ள நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ண போறோங்கிற டீடைல்ஸ் கேக்குது. இது அவுட்ஸ்டாண்டிங் சம்பந்தப்பட்டது. இதுக்கும் மெட்டீரியலுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடுவோம். பில் வைஸ் டீடைல்ஸ்ங்கிற ஒரு சாப்டர் பார்க்கும்போது நான் இத பத்தி டீடைலா நான் சொல்றேன். சோ இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பண்ணிட்டோம். இது எந்த மாதிரி ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ல அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஆல்ட் ஜி இங்க நம்ம வந்து பார்க்குற குட்ஸ் அக்கவுண்ட். இதை யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்வெர்ட் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆயிருது. ஓகேங்களா? சோ நம்ம என்ன ரேட்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், எத்தனை குவான்டிட்டிஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்ங்கறத அப்படிங்க காட்டுது. கிளியர் சார்? ஓகே சார். புரியுது. அடுத்து இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ண போறோம். சேல்ஸ் எந்த மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளவு க்ளோசிங் இருக்கு,
150 அப்படிங்கிறது நம்மளுக்கு க்ளோசிங் இருக்கு. கரெக்ட்டுங்களா? 150 இந்த ஐட்டத்திலையும் 100 இந்த ஐட்டத்திலையும் நம்மளுக்கு. இப்ப ஒரு கஸ்டமர் வந்து 125 நம்பர்ஸ் வந்து நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 125 நம்பர்ஸ் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றாரு நம்மளுடைய கஸ்டமர். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த லேப்டாப் ஓகேங்களா, ரெண்டாவது இருக்கக்கூடிய 30 இன்ச்சஸ் லேப்டாப் வந்து எவ்வளவு அப்படின்னா ஒரு 75 நம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாரு. இது வந்து 125, செகண்ட் வந்து 30 வந்து ஒன்லி 75 வந்து பர்ச்சேஸ் பண்ணும். ஓகேங்களா, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. இதுக்கு தேவையான லெட்ஜர்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து உங்களுக்கு இதுக்கான இதை ஏன் நான் வந்து இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேங்கிறத நான் சொல்றேன். சேல்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்றதுக்கு நார்மல் யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இப்போ கேன்ஸ் ஐடி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கஸ்டமர். ஓகேங்களா, கேன்ஸ் ஐடி சொல்யூஷன் இவங்க டேட்டாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்ப்போம். அட் த சேம் டைம்ஸ் நான் உங்களுடைய ஜிஎஸ் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிடுறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் லெட்ஜர் சேல்ஸ்ங்கிறது ஒன்று கொடுக்கணும் அண்டர் சேல்ஸ். தென் நம்ம வந்து சிஜிஎஸ்டி லெட்ஜருக்காக அவுட்புட் சிஜிஎஸ்டி அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், பர்ச்சேஸுக்கு இன்புட் கொடுத்தோம், சேல்ஸுக்கு நம்ம அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டா நம்ம கொடுத்துக்கலாம். அப்பதான் டாக்ஸ் கட்டும்போது அது கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, தென் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, அதே மாதிரி ஜிஎஸ்டி, இதுல எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறோம். இவ்வளவு லெட்ஜர்ஸ் நம்மளுக்கு போதும். இப்போ டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணலாம். அகைன் நான் வந்து ஆல்ட் ஜி கொடுத்து இந்த குட்ஸ் அண்ட் இந்த டாக்ஸ் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெல் லேப்டாப் 25 இன்ச்சஸ் அப்படிங்கறது வந்து எவ்வளவு நம்ம வந்து சேல்ஸ் பண்றதா நான் சொன்னேன். டெல் லேப்டாப் 25 இன்ச்சஸ் எவ்வளவு சேல்ஸ் பண்றதா சொன்னேன்? 125 சொன்னேன். கரெக்ட்டுங்களா? 125 டெல் லேப்டாப் 30 இன்ச்சஸ் வந்து நான் வந்து 30 இன்ச்சஸ் வந்து 75 சேல்ஸ் பண்றோம்னு சொன்னேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங்ல 100 இருக்கு, நியூவா பர்ச்சேஸ் பண்ணது 50. ஓகே, நியூவா பர்ச்சேஸ் பண்ணது 50. இப்போ 125 லேப்டாப் நம்ம வந்து எடுத்து விக்கிறோம் அப்படின்னா இந்த ஓப்பனிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பழைய ஸ்டாக்கை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். பழைய ஸ்டாக் மொத்தமா எடுத்துருவோம், புது ஸ்டாக்ல இருந்து ஒரு 25 ஐட்டம் எடுத்துருவோம். இந்த சேல்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் இங்க க்ளோசிங் வேல்யூ குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கும்? இங்க ஒரு 25 தான் இருக்கும். only 25. என்ன ரேட்ல இருக்கும்? புது ரேட்ல இருக்கும். 11,000ல நமக்கு இருக்கணும். அப்ப 2,75,000 அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். இப்பதான் நம்ம வந்து கான்செப்டுக்குள்ள வரோம். ஐ மீன் மெட்டீரியல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு உள்ள ஓப்பனிங்ல இருக்கு, எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்குங்கிற ரெக்கார்ட் மட்டும் கிடையாது. காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தென் இந்த அடுத்து இந்த 275 அப்படிங்கிறது வந்து டோட்டல் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை க்ளோசிங் குவாண்டிட்டி 25. அப்போ ஒரு ஐட்டத்தோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டியது. ஓகேங்களா? அப்ப 2,75,000. தென் ரெண்டாவது லேப்டாப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 25 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 75 100ல 75 நம்ம கொடுத்துறோம். இதுவும் புது ரேட்ல இருக்கணும். கரெக்ட்டுங்களா? என்ன ரேட்? 14,000. 14,000ல நம்மளுக்கு இருக்கணும். அப்ப 3,50,000 அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது வேல்யூ ஆகும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2,75,000 இருக்கணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரிசல்ட்டா நம்மளுக்கு வரணும். இப்போ நான் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து என்ட்ரி பண்றேன். ஸோ வவுச்சர் போயிடுவோம். F8 சேல்ஸ், இங்க கேன்ஸ் ஐடி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேல்ஸ். இப்போ டெல் லேப்டாப் 25 இன்ச்சஸ் வந்து நான் வந்து 125 சேல்ஸ் பண்றேன். இது என்ன ரேட்டுக்கு வேணுமா நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். ஓகேங்களா? இதை நம்ம வந்து இங்க நம்மளுக்கு வந்து இது நம்மளுடைய பிரைசிங், சேல்ஸ் பிரைஸ். நம்ம இப்ப கன்சிடர் பண்ண போறது க்ளோசிங் ஸ்டாக் உடைய வேல்யூ தான். அட் த சேம் டைம்ஸ் டெல் லேப்டாப் 30 இன்ச்சஸ் நம்ம வந்து 75 பீசஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம வந்து 20,000க்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடுவோம்.
இங்க காட்டக்கூடிய வேட் என்ன, சாரி ஜிஎஸ்டி என்ன அப்படின்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் ஏ. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்து சேல்ஸை அக்செப்ட் பண்றேன். ஓகே சார், இவ்வளவுதான் சேல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ட் ஜி குட்ஸ் அக்கவுண்ட். இப்போ என்ன ரேட்ல இங்க நம்மளுக்கு காட்டுது? 2,58,000 காட்டுதா? சார். இங்க பாத்தீங்கன்னா 3,25,000 காட்டுதா? ஆமா. பட் இது கரெக்டான வேல்யூவா இல்லையா? கரெக்டான வேல்யூ இல்லையே அது. இல்ல. அப்ப டேலி மிஸ்டேக்கா கால்குலேட் பண்ணிருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. இது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கணும்னு சொன்னா, இது நியூ ஸ்டாக் வந்து அது இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் நியூ பண்ணிருக்கிறது யாரு? ஜேசு சாரா? அகமதா? அகமதா? அகமது சார். அகமது. சொல்லுங்க, சொல்லுங்க ஜி. அகமது. இல்ல இது ஓல்டு ஸ்டாக் ரேட்டு தானே சார் இது காட்டுது? ஓல்டு ஸ்டாக் ரேட் தான் காட்டுது. ஓகே. ஆவரேஜ் அமௌண்ட்டா சார்? நம்ம சேல் பண்ணது ஆவரேஜ் அமௌண்ட், ஸோ அதை காட்டுதுங்களா? வெரி குட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ ஆமா. டேலி பை டிஃபால்ட்டா எதை எடுத்துக்கும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டாக் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எடுத்துக்கும். ஓகேங்களா? பை டிஃபால்ட் ஆவரேஜ் ஸ்டாக் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஆவரேஜ் ரேட்ல தான் எடுத்துக்கும். ஏன் ஆவரேஜ் வந்து டேலி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்கம் டேக்ஸ்ல வந்து ஆவரேஜ் ரேட் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பண்ணும்போது ஆவரேஜ் ரேட் தான் எடுத்துக்குவாங்க. அதனால பை டிஃபால்ட் நம்மளுக்கு ஆவரேஜ் ரேட். பட் நாம பாக்குற ரிப்போர்ட்ல நம்மளுக்கு எப்பவுமே வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காஸ்டிங் மெத்தட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட்ல எனக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு. ஸோ F8 வேல்யூவேஷன் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2,75,000, 3,50,000 அப்படின்னு சொல்லிட்டு நாம கால்குலேட் பண்ண எக்ஸாக்டா இப்போ என்ன ரேட் இருக்கோ அதை நம்ம வந்து இங்க என்ன பண்ண முடியுது, நம்ம மாத்த முடியுது. தட் இஸ் வேல்யூவேஷன். F8 FIFO method. FIFO means first in first out. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மாத்திட்டு அகைன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து சேவ் வியூ அப்படி நான் கொடுக்குறேன். இது அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அகைன் வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்போ எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ட் ஜி இங்க போயிட்டு குட்ஸ் அக்கவுண்ட் அப்படி நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து எந்த சேஞ்சஸ் நான் பண்ணிட்டேன், பேசிஸா வேல்யூ கொடுத்துட்டு அப்படியே நான் சேவ் பண்ணேன் இல்லையா? அப்ப எனக்கு எப்ப நான் எடுத்தாலும் எனக்கு இந்த ஆவரேஜ் எடுத்துக்காம FIFO மெத்தட்ல எனக்கு வேல்யூவேஷன் அப்படிங்கிறது எனக்கு. ஓகேங்களா? இது வந்து நீங்க இன்வென்டரி கண்ட்ரோல்ல நம்ம பார்க்க வேண்டியது. பட் டேலில நீங்க ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிற இந்த நார்மல் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பிரைஸ்ல தான் நம்ம பார்ப்போம். ஆவரேஜ் பிரைஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து டோட்டல் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் குவாண்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட். ஓகேங்களா? ஆவரேஜ் ரேட் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் இன்வெர்டையும் கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? இது ஒன்லி க்ளோசிங் வேல்யூ. ஸோ நாம கிரியேட் பண்ண இன்வென்டரி கண்ட்ரோலுக்கான ரிப்போர்ட் வந்து இந்த குட்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன அசம்ஷன். இந்த ஓப்பனிங் ஸ்டாக்குக்கான ஜிஎஸ்டியை நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கட்டி முடிச்சாச்சு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஓப்பனிங் ஸ்டாக்குக்கான ஜிஎஸ்டியை நம்ம ஆல்ரெடி கட்டி முடிச்சாச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன அசம்ஷன். இப்போ நாம வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு கீழே தெரியுது 12,50,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கீழே. அவுட்வர்ட் அப்படிங்கிறதுல வந்து 37,50,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்வர்ட்ல நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இந்த 12,50,000 ஸ்டாக் நம்ம வாங்கும்போது நம்முடைய சப்ளையர் அவரு நம்மளுக்கு கொடுத்த பில்லுல வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கறத போட்டு தான் தந்தாரு. அட் த சேம் டைம்ஸ் அவரு என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி அவரு நம்ம மூலமா ரெக்கவர் பண்ண டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவார். ஆல்ரெடி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டிடுவாரு. இப்ப நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு டாக்ஸ் அமௌண்ட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? சேல்ஸ் பண்ணும்போது ஒரு டாக்ஸ் அமௌண்ட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். சார் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறதோட கால்குலேஷன்ஸ் நம்ம வந்து சிம்பிளா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா?
ஸோ நம்ம வந்து 37,50,000க்கு நம்ம வந்து 18% நம்ம வந்து டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கீழ கால்குலேட்டர் பாருங்க. இப்ப ம் 37,50,000 18 டிவைடட் பை 100 குடுத்தோம் அப்படின்னா 6,75,000 நம்மளுக்கு ஸ்டாக்கோட ரிஜிஸ்டர் படி நம்மளுக்கு எவ்வளவு டாக்ஸ் இருக்கு அப்படின்னா, நாம ரிசீவ் பண்ண டாக்ஸ் வந்து 6,35,000 675. ஓகே. ம் அவுட்புட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ம் ம் ஓகேங்களா? தென் வந்து இன்புட் டாக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க எவ்வளவு அப்படின்னா 12,50,000க்கு நம்ம இன்புட் டாக்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 12,50,000 இன்டூ 18 into டிவைடட் 18. அப்ப நான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா 225. ஓகே. இப்ப இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6,75,000 மைனஸ் ஓகேங்களா அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் இன்புட் டாக்ஸ் இதுதான் டாக்ஸ் பேயபிள். 6,75,000 மைனஸ் 2,25,000 இதை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா 4,50,000 இதுதான் வந்து என்ன அப்படின்னா நாம பே பண்ண வேண்டிய டாக்ஸ். ஓகே ஓகே. இது ஏன் நாம பே பண்ண வேண்டிய டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம ஏன் டாக்ஸ் பே பண்ணோம்? ஆல்ரெடி தான் டாக்ஸ் வந்து பே பண்ணியாச்சு. இப்ப இந்த டாக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து இது நம்மளோட எக்ஸ்பென்சஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ண கூடாது. ஏன் நம்ம கன்சிடர் பண்ண கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேல்யூ ஆட் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணிருக்கோம். வேல்யூ அடிஷன் அப்படிங்கறத நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஓகேங்களா? வேல்யூ அடிஷன். இப்ப எவ்வளவு சார் வேல்யூ அடிஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த ரிப்போர்ட்ல இருந்து நீங்க ஷோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு F7 கீ இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணலாம். இருக்கா F7 கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட்னு ஒன்னு வந்திருக்கா? இதுதான் வேல்யூ அடிஷன். நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருக்கோம்? ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம வந்து 15 lakh டோட்டலா 15 lakh நம்ம வந்து வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கோம். இப்ப நான் அந்த இடத்துல 15 lakh அப்படிங்கறத கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து 18 டிவைடட் பை 100 கொடுத்தேன்னா எக்ஸாக்டா நம்மளுக்கு வந்து எவ்வளவு வருது? எவ்வளவு வருது நம்மளுக்கு? 270. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வச்சோம் அப்படிங்கிறதுக்கான டாக்ஸா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? டோட்டல் இன்வர்ட் எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம்ஸ் டோட்டல் அவுட்வர்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். இது ரெண்டோடைய டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கால்குலேஷனுக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகே. சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறேன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க 2,70,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். இது ஏன் 4,50,000 அப்படிங்கிறது நாம கட்ட வேண்டிய டாக்ஸ். ஆனா 2,70,000 அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்க இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? இப்ப நம்ம 4,50,000 நம்ம டாக்ஸ் கட்டணுமா? இல்ல 2,70,000 மட்டும் டாக்ஸ் கட்டினா போதுமா? $270 மட்டும் பே பண்ணலாம் சார். 270 மட்டும் நம்ம வந்து பே பண்ணா போதும்னு சொல்றீங்க. ஓகே. இது வந்து நம்மளுக்கு இன்வென்டரிக்கான ரெஜிஸ்டர். ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்கவுண்டிங்கான ரெஜிஸ்டர். இப்போ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கறத நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் அசெட்ஸ் அப்ப நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு இல்லையா? இதுல க்ளோசிங் ஸ்டாக் போக ரிமைனிங் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க க்ளோசிங் ஸ்டாக் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இங்க வந்து ஒண்ணு கொடுத்திருக்கோம். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இங்க என்ன இருக்கு? 450. 4,50,000. இப்ப நம்மளுக்கு லயபிலிட்டிஸ் எல்லாம் எவ்வளவு கட்டணும்னு காட்டுது? 450. 4,50,000 நம்ம பே பண்ணணும்னு காட்டுது. ஆனா இங்க நம்ம வந்து ஆக்சுவலா சேல்ஸ் நம்ம வந்து பண்ணதுல இருந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஓகேங்களா? அதாவது ப்ராஃபிட் வேல்யூ நம்ம ஆட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு காட்டுது? 2,70,000 தான் காட்டுது. 70. எஸ். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாக் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? இந்த ஸ்டாக்குக்கு ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு? டாக்ஸ் பே பண்ணிட்டோம். சோ அதையும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து என்ன அத லெஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னா 2,70,000 சம்திங் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா காட்டுது. பட் எக்ஸாக்ட்டா நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது அந்த பீரியட் அந்த பர்టిక్యులர் பீரியட்ல நீங்க எவ்வளவு வந்து என்ன பண்ணிருக்கீங்க டாக்ஸ் வந்து நீங்க
கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பே பண்ண ஐ மீன் டாக்ஸ் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 1,12,500 நம்ம டோட்டல் டாக்ஸ் கலெக்ஷன் வந்து 6,75,000. இங்க பாத்தீங்க அப்படின்னா 6,75,000. இது நம்ம ஆல்ரெடி இன்புட்டா பே பண்ணது எவ்வளவுனா 2,25,000. 225. ஓகே. ஸோ இது ரெண்டையும் நம்ம லெஸ் பண்ணது போக ரிமைனிங் அமௌண்ட் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே. இப்ப இதே ரிப்போர்ட்ல இருந்து நீங்க F12 அப்படிங்கிறத நீங்க வந்து பிரஸ் பண்ணுங்க. இந்த F12ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷோ டிரான்சாக்ஷன் இதை வந்து எஸ் கொடுத்தேன். இப்ப நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் வந்திருக்கா? இதுல பாட்டம்ல பாருங்க, உங்களுக்கு வந்து நெட்டா வந்து எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் சார்? கிளியர்? அந்த வேல்யூ நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா? ஓகே. சோ நம்ம கம்பேரிஷன், அதாவது மெட்டீரியலையும் ஜஸ்ட் நம்மளுடைய ரியல் அக்கவுண்ட்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். சோ இங்க நம்மளுக்கு வந்து 4,50,000 எவ்வளவு நம்ம வந்து இன்புட் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3,35,000ல 1,12,500 நம்ம வந்து இன்புட் எடுக்க முடியுது. எடுத்துட்டு ரிமைனிங் மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். ஓகே. இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்ல நம்ம எவ்வளவு டாக்ஸ் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும், இன்புட் லெட்ஜர் அண்ட் அவுட்புட் லெட்ஜர் செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல F7 ஜேர்னல் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அவுட்புட் சிஜிஎஸ்டி 1,12,500 அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். அதே மாதிரி அவுட்புட் HGST அதே மாதிரி ஓகே 1 செகண்ட். $1,12,500 at the same time output HGST 1,12,500 இப்படி நம்ம வந்து கொடுத்துறோம். திரும்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவுட்புட் இன்புட் சிஜிஎஸ்டி 1,12,500 அகைன் வந்து இன்புட் HGST அதே 1,12,500 இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணிடுறேன். இந்த என்ட்ரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. நார்மலா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இந்த இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணாம வெறும் சிஜிஎஸ்டி HGST மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியே தேவை கிடையாது. ஓகேங்களா? இன்புட் HGST அவுட்புட் HGST அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் சிஜிஎஸ்டிங்கிற மாதிரி டிஃபரெண்ட் லெட்ஜர்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இது அப்படியே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா FI பேமெண்ட் இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டெபிட் சிஜிஎஸ்டி ஐ மீன் அவுட்புட் சிஜிஎஸ்டி க்ளோசிங்கா இருக்கக்கூடிய 2,25,000 அகைன் டெபிட் அவுட்புட் HGST க்ளோசிங்ல இருக்கக்கூடிய 2,25,000 பேங்க் மூலமா கொடுத்தோம்னா பேங்க் லெஜர் கொடுத்துறீங்க, கேஷ் மூலமா பே பண்றீங்கன்னா கேஷ் லெஜர். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நடந்த இன்வென்ட்ரியில நீங்க எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும், அட் த சேம் டைம் மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா சார்? ஓகே ஓகே. ஸோ இந்த செஷன்ஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து செட் பண்ணி பாருங்க. ஸோ புதுசா கூட நீங்க வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு ஸ்டாக் ஐட்டம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அட் த சேம் டைம்ஸ் வந்து ஒரு பர்ச்சேஸ் பில், ஒரு சேல் பில், தென் வந்து ஆல்ட் ஜில நம்ம கிரியேட் பண்ண இந்த குட்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? இதையும் நீங்க வந்து என்ன செட் பண்ணிட்டு அகைன் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மெட்டீரியல் கண்ட்ரோல் அஸ் வெல் அஸ் இதுக்கான டாக்ஸோட இம்பாக்ட் என்ன இது ரெண்டையுமே நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா செக் பண்ணலாம். நம்ம வந்து இதோட கண்டினியூஷன். ஓகே ஹலோ தேங்க் யூ சார். அகமது ஸ்பீக்கிங். சொல்லுங்க சார். சார் அந்த ஜிஎஸ்டி ப்ராசஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார். இது எப்படி அவங்க இது பண்றாங்க? ஓகே ஓகே. எப்படி இது பண்றாங்கன்னா அதாவது ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு பண்றாங்க சார். இது இப்போ பர்ச்சேஸ் பண்றவங்க இவங்க பே பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஆமா. இது எப்படி நடக்குது இந்த சைக்கிளிங் பர்ச்சேஸ் சேல்ஸுக்கு? ஓகே 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 ஓகே. இப்போ ஒரு கடை இருக்கு, இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே.
அப்ப இன்புட் ஜிஎஸ்டியும் அவங்க வரும், அவங்களுக்கு வந்து இன்புட், சேல்ஸ் பண்ணா அவுட்புட். ஆமா. அது எப்படி இது எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபைல் பண்ணுவாங்க அந்த இது சார்? ஓகே சார். நம்ம இத தொடர்ந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஜிஎஸ்டியோட டீடைல்ஸ் வந்து ஓகேங்களா? இப்ப நம்ம பர்ச்சேஸ் பில், சேல்ஸ் பில் மட்டும் பார்த்திருக்கோம். நம்ம ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் வந்து இன்னும் பெருசா நான் வந்து கவர் பண்ணல இல்லையா உங்களுக்கு. அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன். நான் அத வந்து எப்படி ஃபைல் பண்ணணும்? இப்ப நீங்களே வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு ஜிஎஸ்டி நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லணும். இந்த மாசம் எவ்வளவு நம்ம டாக்ஸ் கட்டணும்? அதுக்கு மட்டும் நீங்க எவ்வளவு கட்டணும்ங்கற மட்டும் அசஸ் பண்ணி கொடுங்க. அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு சொல்ல தெரியும். ஓகேங்களா? அதுக்கான ப்ராசஸ் நான் வந்து இப்ப நான் பார்த்தது வந்து சிம்பிள். ஒரு டோட்டலா வந்து பர்ச்சேஸ் நம்ம எடுத்துக்கோம். டோட்டல் பர்ச்சேஸ் பில்ல வாங்கிடணும். பர்ச்சேஸ் பில்ல யாரெல்லாம் வந்து டாக்ஸ் எவ்வளவு இந்த மந்த்ல வந்து இருக்கோ அதெல்லாம் தனியா நம்ம கால்குலேட் பண்றோம். தட் இஸ் இன்புட் டாக்ஸ். டோட்டல் சேல்ஸ் எடுத்துறோம். அந்த சேல்ஸ்ல இருக்கிறதெல்லாம் டோட்டல் அவுட்புட் டாக்ஸ்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா பே பண்ண வேண்டியது என்னன்னு பார்க்கிறதுக்கு அவுட்புட் சிஜிஎஸ்டி, சேல்ஸ் பில்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் எடுத்து அவுட்புட் சிஜிஎஸ்டி, பர்ச்சேஸ் பில்ல இருக்கக்கூடியது எல்லாம் இன்புட் சிஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்று. அந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டா அங்கேயும் இன்னொரு செக் வந்து கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா நம்ம வந்து அடுத்தடுத்து போகும்போது. ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே. இப்ப பர்ச்சேஸ் பண்ண அந்த இதுல இருந்து அந்த வேல்யூல இருந்து இப்ப சேல்ஸ் பண்ண வேல்யூல லெஸ் பண்ணி ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணுமா? பர்ச்சேஸ் பில் அதாவது சேல் பில்ல இருக்கக்கூடிய டோட்டல் டாக்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் பில்ல இருக்கக்கூடிய டாக்ஸை மட்டும் எடுத்து அதோடைய டோட்டல் சேல்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் வந்து இது பண்ணும். ரெண்டுமே தனித்தனியா சேல்ஸ் பில்ல இருக்கக்கூடிய டாக்ஸை மட்டும் தனியா எடுத்துறோம். தட் இஸ் அவுட்புட் டாக்ஸ். பர்ச்சேஸ் பில்ல ரெண்டாவது பர்ச்சேஸ் பில்ல நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேமெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிறோங்க. அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாக்ஸை மட்டும் எடுக்கக்கூடியது இன்புட் டாக்ஸ். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டாக்ஸ் பேயபிள் அப்படின்னு. இப்ப நம்ம வாங்குறோம் சார், அவங்க நமக்கு விக்கிறாங்களா, சேல்ஸ் பண்றாங்களா? ஆமா. இப்ப அவங்க வந்து நம்மள்ட்ட இருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு அவங்க கட்டுவாங்களா? நம்ம கிட்ட இருந்து வாங்கி நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து போட்டு அந்த இது வரக்கூடிய அந்த இதுலன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். ஆமா. சோ நாம அந்த குட்ஸை நம்ம வந்து கஸ்டமருக்கு வித்துறோம். வித்தல இருந்து ரெக்கவர் பண்ண டாக்ஸ்ல இருந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பில் மூலமா பேமெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, நம்ம சப்ளையர் பேமெண்ட் பண்ணிட்டார் இல்லையா, அதை லெஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து டாக்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் டாக்ஸ் ஆகும். அதாவது இப்ப எப்படின்னா இப்ப யார் இப்ப கன்சியூம் பண்றாங்களோ அவங்க தான், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் பீப்புள் மட்டும்தான் அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த டாக்ஸ் ஜிஎஸ்டி எஸ்டிங்கிற டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணி விட்டுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதேதான் பண்றாங்க. அது அப்படிதானே கான்செப்ட்? அதுதான் கான்செப்ட். ஓகே. சோ நம்ம இத பத்தி இன்னும் டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம். சரி சார். ஓகே. இதுவரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிற கான்செப்ட் எல்லாமே கரெக்ட் தான். கான்செப்ட் எல்லாம் கரெக்ட் தான். நம்ம அகைன் வந்து நம்ம ஜிஎஸ்டி உடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு இதுக்கான கிளாரிட்டி எல்லாமே வந்து கிளாரிட்டி புரிஞ்சிடும். ஓகே. Okay, thank you for joining on this session. Thank you, sir. Thank you.